Hey guys, welcome to our channel English பேச ரெடியா. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான 30 verbs அதோட V1, V2, V3 ஃபார்ம்ஸோட நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இது நம்மளுக்கு டென்சஸ் படிக்கும்போது டென்சஸ்ல क्वेश्चन ஆன்சர் அட்டெண்ட் பண்ணும்போது இதுக்குலாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ இது தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க டென்சஸ்ல டாப் நாட்ச்ல இருக்க முடியும். ஓகேவா? சோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? சோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் B ஃபார்ம் verb நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So B form verb நம்ம தமிழ் மீனிங் தேவையில்லை. It is the B form verb. Verb 1 அதாவது base form வந்து be. Verb 2 பாத்தீங்கன்னா past simple was or were. And verb 3க்கு நம்ம என்ன வரும்னா been அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க எழுஞ்சிரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? So அதுக்கு arise, arose and verb 3க்கு arisen. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க அடிக்கிறது பலார்னு அரைவோம் இல்லையா? சோ அதுக்கு beat, beat, beaten. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு மறக்காது. நெக்ஸ்ட் தொடங்கிடுச்சு, start this work, begin this work அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதுக்கு begin, began, begun. மோஸ்டா எல்லாருக்குமே verb 3 தான் தெரியாது, ஏன்னா அதுதான் நம்ம கொஞ்சம் குழப்பிப்போம். சோ அதனால நான் உங்களுக்கு வீடியோல எழுதி காமிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக, நான் டாக்டர் ஆக போறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சோ அதுக்கு become, became. verb 3யும் என்னதான் வரும்னா become தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீசுறது, ஊதுறது, பலூனை ஊதி கொடு, காத்து வீசுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து blow. blow verb ஓட மீனிங் இதுதான். ஓகேவா? blow, blew, blown. என் கூடயே சொல்லுங்க, blow, blew, blown. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்வு செய்யறது, சூஸ் பண்றது. இதை சூஸ் பண்ண இல்ல அதை சூஸ் பண்ண அப்படி சொல்லுவோம் இல்லையா? ரெண்டுத்துல ஒன்ன தொடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான். choose, chose, chosen. ஓகேவா? நெக்ஸ்ட் செய்யறது, ஏதாவது ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்லும் போது do, did. இங்க என்ன வரும்? done. do, did, done. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். என்னன்னா இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க வரையறது, draw, drew, drawn. draw, drew, drawn. நெக்ஸ்ட் பாருங்க சாப்பிடுறது. சாப்பிடுறதுக்கு என்ன சொல்லுவோம்? eat, ate. verb 3 form என்ன? eaten. eat, ate, eaten. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க பறக்கிறது, பறந்து போன்னு சொல்லுவோம். காக்கா பறக்குது, குருவி பறக்குது சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி fly, flew, flown. fly, flew, flown. நெக்ஸ்ட் செட் ஆஃப் verbs. forgiveனா என்ன? மறப்பது, மன்னிப்பது. forgive, forgave, forgiven. forgave, forgive, forgiven. நெக்ஸ்ட் உறையிறது, ஏதாவது ஒன்று ஃப்ரீஸ் ஆகுறது. ஐஸ் கட்டி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ ஃப்ரீஸ், froze, frozen. freeze, froze, frozen. என் கூடயே சேர்ந்து சொல்லுங்க. கொடு, என்கிட்ட ஒரு ஆப்பிள் கொடு அப்படின்னு சொல்லும்போது give, gave, given. give, gave, given. மாற்றுறது, இந்த சட்டை ஆணில மாட்டு, இந்த சட்டை ஊக்க கொக்கில மாட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. ஓகேவா? சோ ang, ang. இங்க என்னதான் வரும்? ang தான் வரும். நெக்ஸ்ட் உள்ளது, என்னிடம் ஒரு சாக்லேட் உள்ளது அப்படின்னு சொல்றேன்னா என்னது? add. V3 ஃபார்மும் என்ன வரும்? add தான் வரும். நெக்ஸ்ட் இப்ப இது ரெண்டும் பாருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. போடுவை, முட்டை போடுவது, கோழி முட்டை போடுதுன்னு சொல்லும் போது என்னன்னா lay, laid. இதோட ஃபார்ம் என்னன்னா laying. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. கோழி முட்டை போடுறதுக்கு lay, laid, laying. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க படுத்துக்கோ, rested. I am lying அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி சொல்லும் போது lie, lay. இங்க என்ன வரும்? இங்க என்னதான் வரும்னா laying தான் வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? சோ இத போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. lie, lay,
லைங். சோ இதுலயே நம்ம லை அப்படின்னு இன்னொன்னு சொல்லுவோம், அதாவது பொய் சொல்றது இருக்கு இல்லையா. சோ அதுக்கு லைட் V2 ஃபார்ம், V3 ஃபார்மும் லைடு தான். பொய் சொல்லுவோம் இல்லையா, பொய் சொல்றது. சோ அதுக்கு வந்து இதுதான் V2 and V3. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, மிஸ்டேக், தப்பு பண்ணதுக்கு மிஸ்டேக், மிஸ்டூக், மிஸ்டேக்கன். ஓகேவா. மிஸ்டேக், மிஸ்டூக், மிஸ்டேக்கன். நெக்ஸ்ட் பாருங்க, ஓட்டுறது ரைடிங். ஓகேவா. ரைட், ரோட், ரைடன். ரைட், ரோட், ரைடன். நெக்ஸ்ட் பாருங்க, சத்தம் கேட்குது ரிங்கிங், ரிங் த பெல் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ரிங், ரேங், ரங். ரிங், ரேங், ரங். நெக்ஸ்ட் பாருங்க, பாரு, என்ன பாரு, see me அப்படி சொல்றது see, saw, seen. see, saw, seen. நெக்ஸ்ட் மின்றதுக்கு shine, shown, shown. நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verbs லாஸ்னா எதையாவது இழக்கிறது. பெண்ணை தொலைச்சிட்டேன், பென்சிலை தொலைச்சிட்டேன். ஸோ லாஸ், லாஸ்ட். இதுவும் என்னது, லாஸ்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, சிங்க், முழுகிறது. கப்பல் முழுகிடுச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ சிங்க், சாங்க், இங்க சங்க். சிங்க், சாங்க், சங்க். ஸ்பின்னா என்னது, பம்பரம் சுத்துது சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஸ்பின், ஸ்பான். இதுவும் என்னது, ஸ்பான், அதேதான். நெக்ஸ்ட் ஸ்டீல், திருடுறது. ஸ்டீல், ஸ்டோல், ஸ்டோலன். சாரி, இந்த இடத்துல வந்து ஸ்டோல். ஓகேவா. ஸ்டீல், ஸ்டோல், ஸ்டோலன். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்விம். ஸ்விம்னா என்னது, ஓகே. ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸ்விம்னா என்னன்னு நினைக்கிறேன். ஓகே, நீச்சல் அடிக்கிறது. ஸ்விம், ஸ்வாம், ஸ்வம். ஸ்விம், ஸ்வாம், ஸ்வம். டியர், பேப்பரை கிழி, படிச்சு கிழின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான். டியர், டோர், torn. Tear, tore, torn. Next எழுதுறது write, wrote. V3 form of write is written. Okay, so இன்னைக்கு நம்ம வந்து mostly we have covered 30 verbs and they are past simple and past participle form. எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் கூடயே சேர்ந்து நீங்களும் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் திருப்பி வீடியோவை ஒரு தடவை ரிவர்ஸ் பண்ணிட்டு என் கூடயே சேர்ந்து சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீங்க மறக்கவே கூடாது. அப்பதான் நீங்க டென்சஸ் படிக்கும் போது ஓகே நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் அட்டன் பண்றோமா, ஓகே இந்த இடத்துல நம்ம V3 யூஸ் பண்ணும். ஓகே, இப்போ வந்து ஸ்டீல்னு இருக்கா. ஸோ ஸ்டீலுக்கு verb 3 ஃபார்ம் என்ன, ஸ்டோலன். ஸோ அப்போ இந்த இடத்துல ஓகே, ஸோ ஐ had been stolen my watch by the thief. என் வாட்சை தீஃப் ஸ்டோல் பண்ணிட்டான் அப்படின்னு நான் சொல்லும் போது அந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்றேன், verb 3 ஃபார்ம் யூஸ் பண்றேன். மோஸ்டா நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்க்கு verb 3 ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ while we are using continuous tenses also. ஸோ ஒவ்வொரு வேர்புக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ ஒவ்வொரு வேர்பையும் நம்ம தனித்தனியா பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்துட்டு அண்ட் அதோட எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஒவ்வொரு டென்ஸையுமே கிளீன் அண்ட் கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ ஏன்னா நம்மளோட சீரீஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு நடுவில் நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு நான் அடுத்து சொல்லி கொடுக்க போற டென்சஸ் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா. ஏன்னா முக்கியமா நம்மளுக்கு வேர்ப்ஸ்ல V1, V2, V3 தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால டென்சஸோட ரூல்ஸ் படி நம்மளால எழுதி பார்க்க முடியும் அண்ட் நம்மளால கத்துக்கவும் முடியும். ஓகேவா. ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாத்துருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.